ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது சம்பள கமிஷன் டிஏ உயர்வு 2025 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு 58% வரைக்கும் இந்த டிஏ உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். 8வது ஊதியக்குழு, அதாவது 8th பே கமிஷன், இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 2025ஆம் ஆண்டில் அகவிலைப்படி டிஏ இதை பார்த்தீங்கன்னா உயர்வின் வடிவத்தில் குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை பெற உள்ளனர். 8வது ஊதிய குழுவின் 8வது சிபிசி இதன் கீழ் புதிய ஊதிய அமைப்பு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு தற்காலிக அகவிலைப்படி சுமார் 58% அதிகரிக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உயர்வு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வாங்கும் சக்தியை அதிகரித்து வரும் பணவீக்கத்தின் விளைவுகளை ஈடு செய்ய உதவும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த 2025 முடிவுப்படி ஓய்வூதியதாரர்களுக்கான டிஏ இது பார்த்தீங்கன்னா 58% வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த டிஏ அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம மெயினாக பார்க்கணும். தற்போது தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் 12 மாத சராசரியை அடிப்படையாக கொண்டு டிஏ கணக்கிடப்படுகிறது. பணவீக்கத்திற்கு ஏற்ப சம்பளத்தை சரி செய்ய 7வது சம்பள ஆணையத்தால் பயன்படுத்தப்படும் முதன்மை வழிமுறை இதுவாகும். சிபிஐயின் சமீபத்திய தரவு சராசரியாக 143.3 காட்டுகிறது. 2.88 என்ற இணைப்பு காரணியுடன் பயன்படுத்தப்படும் போது டிஏ தோராயமாக 57.8% உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகரித்த வாழ்க்கை செலவை பிரதிபலிக்கும் வகையில் இது சமீபத்திய மாதங்களில் காணப்பட்ட மிக உயர்ந்த டிஏ சரி செய்தலை குறிக்கிறது. அதாவது டிஏ டேர்னஸ் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் 7th பே கமிஷனை கம்பேர் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஈடு செய்யும் வகையில் இந்த 8th பே கமிஷன்லையும் அதே அடிப்படையில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்படிங்கிற போது 2.88 என்ற இணைப்பு காரணி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இது ஹைக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது 57.8% இந்த டிஏ டெஃபினட்டாக உயரும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது எதில் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருளாதார சூழ்நிலையில் எவ்வளவு செலவுகள் அதிகரிச்சிருக்கு, அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலையில் வாங்கக்கூடிய பொருட்களோட விலை எவ்வளவு உயரும், இது எல்லாத்தையுமே அடிப்படையில் வச்சு மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த டிஏ டெஃபினட்டாக 57.8% உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எதிர்பார்க்கப்படும் டிஏ அதிகரிப்பு எவ்வளவு அப்படின்னு நம்ம மெயினாக பார்க்கணும். மக்களாகிய மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாருமே எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க, ஓவராலாக காமனாக என்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சமீபத்திய கணிப்புகளின்படி ஜூலை 2025 முதல் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 55% சுமார் 58 to 59% அதிகரிக்கக்கூடும். உதாரணமாக 25,000 அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களின் அகவிலைப்படி 13,750 14,500 உயரக்கூடும். 8வது ஊதிய குழுவை இறுதி செய்வதில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதால் இந்த உயர்வு ஊழியர்களுக்கு தற்காலிக நிதி ஊக்கத்தை அளிக்கிறது. இந்த உயர்வு குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும் இது ஒரு குறுகிய கால சரி செய்தலாக மட்டுமே இருக்கும். 8வது சிபிசி செயல்படுத்தப்பட்டவுடன் ஊழியர்கள் நிரந்தர ஊதிய கட்டமைப்பிற்கான காத்திருக்கிறார்கள். அதாவது இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 25,000 வாங்குறாங்க அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஏ அகவிலைப்படி பார்த்தீங்கன்னா 13,750 இருந்திருக்கும். ஸோ இதிலிருந்து 14,500 ஹைக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெம்பரரியாக மூவ் ஆகும். 8th பே கமிஷன் ஃபைனலைசேஷன் ஆகிறதுக்கு 18 months கேட்டிருக்காங்க. அதாவது 18 மாதம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 18 மாதம் வரைக்கும் இந்த ஒரு 58% வரைக்கும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 8th பே கமிஷன் ஃபைனல் ஆகி மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ என்ன இருக்கோ அதே தான் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த டிஏ இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 8வது சம்பள குழுவும் அதன் தாக்கமும், இந்த 8th பே கமிஷனில் என்ன தாக்கம் வரும், இதில் என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கலாம். ஜனவரி 1, 2026 அன்று அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் 8th பே கமிஷன், அதாவது 8வது ஊதியக்குழு அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளில் இன்னும் விரிவான திருத்தத்தை கொண்டு வரும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த பே கமிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ
கடைசியாக 8வது 7th பே கமிஷன் வந்து போன 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போது இந்த 2025 அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா 8th பே கமிஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கான தலைவரும் நியமிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ இப்போ அதோட எஃபெக்ட் எல்லாமே ஜனவரி 1 2026 பிரதிபலிக்கப்படும். அதே மாதிரி ஃபைனலைசேஷன் வந்து இன்னும் 18 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 2.46 என்ற திட்டமிடப்பட்ட ஃபிட்மென்ட் காரணி காரணமாக ஊழியர்களுக்கு சுமார் 30 முதல் 34% வரை சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து மதிப்பிட்டிருக்காங்க. இதன் பொருள் புதிய ஆணையத்தின் கீழ் ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் கணிசமாக அதிகமாக இருக்கும். வீட்டு வாடகை கொடுப்பனவு, HRA மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவு, TA போன்ற கொடுப்பனவுகளுடன் அரசு ஊழியர்கள் தங்கள் ஒட்டுமொத்த இழப்பீட்டில் கணிசமான உயர்வை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8வது ஊதியக்குழு காலப்போக்கில் பணவீக்கத்தால் அரிக்கப்பட்ட ஊழியர்களின் வாங்கும் சக்தியை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஊதிய அளவுகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை இந்த ஆணையம் நிவர்த்தி செய்யும். வெவ்வேறு ஊதிய நிலைகளில் இழப்பீட்டின் சமநிலையான மற்றும் நியாயமான விநியோகத்தை உறுதி செய்யும். இருப்பினும் புதிய ஊதிய கட்டமைப்பை முழுமையாக செயல்படுத்துவதற்கு நேரமாகலாம். 2027 அல்லது 2028 ஆண்டளவில் மட்டுமே முழுமையான வெளியீடு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த 8th பே கமிஷனுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனது ஜனவரி 2025. அதுக்கப்புறம் தலைவர் நியமிக்கப்பட்டது 10 மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதம் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதுலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க இதோட ஃபைனலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா 18 மாதங்கள் வரைக்கும் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இதோட ஓவரால் ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2027 சப்போஸ் இன்னும் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை, ரொம்ப ஹைக்காக போகுது, டிஸ்கஷன் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னா 2028 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெஃபினட்டாக இந்த பொருளாதார சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன நிலைமையில் போயிட்டுருக்கு, எவ்வளவு செலவுகள், அதாவது ஒரு பேசிக்காக ஒரு வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா எவ்வளவு பொருளாதார சூழ்நிலைகளில் தேவைப்படும் அமௌண்ட் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்க, என்ன போஸ்டிங் அப்படிங்கிறது, எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கணக்கீடு செஞ்சு மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஃபைனலைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அந்த உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறத பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மெயினாக எல்லாருக்குமே இந்த TA வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கணும், செப்பரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 8th பே கமிஷனில் வந்து எவ்வளோ ஹைக் இருக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். TA மட்டும் செப்பரேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டெய்லியும் இல்லை மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து இந்த 8th பே கமிஷன் சம்மந்தமாக வரப்போகுது. அது எல்லாத்தையுமே டெஃபினட்டாக உங்களுக்கு இமீடியட்டாக ஒவ்வொரு அப்டேட்ஸுமே கொடுத்துருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், அதில் எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு இருக்கும் 8th பே கமிஷன் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும். ஸோ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.